அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது தொப்பை ஏன் ஏற்படுது, இந்த தொப்பையை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், தொப்பை குறையாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பருமன் அப்படிங்கிறத தாண்டி சிலருக்கு வயிற்று பகுதியில் மட்டும் கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்து தொப்பை இருக்குங்க. இது உடலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுடன் அழகு தொடர்பான பிரச்சனையாகவும் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொப்பை ஏன் ஏற்படுது, அது வராமல் தடுக்கிறது, வந்ததுக்கப்புறம் குறைக்கிறது எப்படி அப்படின்னு பலரும் யோசித்து கொண்டு இருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தொப்பை அப்படிங்கிறது அழகு தொடர்பான பிரச்சனை மட்டும் கிடையாது. ஹார்மோன்கள், வாழ்க்கை முறை, மரபியல் காரணங்களால் பாதிக்கப்படக்கூடிய தீவிர வளர்சிதை மாற்றங்களினுடைய அறிகுறி அப்படின்னு மருத்துவர்களும் சொல்கிறாங்க. தொப்பையினால் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு கூறும் மருத்துவர்கள், உடல் எவ்வாறு வயிற்று பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது என்பதை பொறுத்து ஒவ்வொருவரின் பாதிப்புகள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று கொழுப்பில் இரண்டு வகைகள் இருக்கிறது. தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு, மற்றொன்று கல்லீரல், குடல் போன்ற உள்ளுறுப்புகளை சுற்றி காணப்படக்கூடிய கொழுப்பு. இவற்றில் உள்ளுறுப்புகளில் காணப்படும் கொழுப்பு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஏன்னா இவை அழற்சி பொருட்கள் மற்றும் ஹார்மோன்களை வெளியிடுறதுனால இதய நோய், டைப் 2 நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் ஆகிய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது என ட்ரையல் ஆஃப் மருத்துவமனையின் இதய நோய் நிபுணர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொப்பை ஏற்படுவது பெரும்பாலும் இன்சுலின் எதிர்ப்பின் அறிகுறியாகும். அதாவது போதிய இன்சுலின் சுரப்புக்கு உடல் ஒத்துழைக்காதது. இதனால் உடல் இரத்த சர்க்கரை அளவை சீராக போராடுகிறது. இது வளர்சிதை மாற்று கோளாறுகளுக்கு வழிவகுக்கிறது. மரபியல் காரணங்கள், உணவு முறை, வாழ்க்கை முறை, முக்கியமாக ஹார்மோன் மாற்றங்களினால் தொப்பை ஏற்படுகிறது. ஆண்கள், பெண்கள் அப்படின்னு இரு பாலினத்தவரிடமும் இதன் பாதிப்புகள் மாறுபடுகிறது. இதில் ஹார்மோன் மாற்றங்கள் முக்கிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சுரப்பியில் மாற்றம் ஏற்படும் போது ஆண்களுக்கு தொப்பை ஏற்படுகிறது. ஆப்பிள் வடிவத்தில் தொப்பை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இருக்கலாம். பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் இடுப்பு மற்றும் தொடைகளில் அதிக கொழுப்பு இருந்தால் விளைவுகள் அதிகமாக இருக்கும். பெண்களில் குழந்தை பிறப்புக்கு பிறகு மாதவிடாய் நின்ற பிறகும் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவை குறைத்து கொழுப்பினை உருவாக்கும் போது தொப்பை ஏற்படுகிறது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்தர் மருத்துவமனையின் உள் மருத்துவத்துறையின் தலைவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உடல் சாதாரணமாக எரிக்கும் கலோரிகளை விட அதிக கொழுப்புகள் சேரும்போது எஞ்சிய கொழுப்பு உடலில் தங்கிவிட தொடங்குது. குழந்தை பருவத்திலையும் இளமை பருவத்திலையும் கொழுப்பு பொதுவாக உடல் முழுவதும் சமமாக பரவுகிறது. வயதாகும் போது இந்த வளர்சிதை மாற்றமும் குறைதுங்க. இதனால் கொழுப்பு சேமிப்பு முறைகளில் மாறுபடுகின்றன. அமர்ந்தே வேலை செய்யக்கூடிய முறையாலும் கலோரி மிகுந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகம் சாப்பிட்றதுனாலையும் இப்போதெல்லாம் 20ல இருந்து 30களில் வயிற்றில் கொழுப்புகள் சேர ஆரம்பித்து விடுது. ஏன் மன அழுத்தம், தூக்கமின்மை கூட உடல்ல கார்டிசோல் அளவை அதிகரிக்கிறதுனால வயிற்றில் கொழுப்புகள் சேர தூண்டும். உடல்ல பல நோய்கள் வராமல் தடுக்க தொப்பை இருக்கிறவங்க அதனை குறைக்க உடனடியாக முயற்சிக்க வேண்டும். உடல் எடை சரியாக இருந்து தொப்பை இருந்தாலும் ஆபத்து தான். அதுவும் உடல்ல பல கோளாறுகளை ஏற்படுத்தலாம். அதனால வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்வது அவசியம் அப்படின்னு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. மன அழுத்தத்தினாலும் உடல் எடை அதிகரிப்பு, அப்படி இல்லைனா தொப்பை ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதனை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது தோற்றத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் நீண்டகால ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்துங்க. சரியான எடை இருக்கிறவங்க தொப்பை ஏற்படாமல் இருக்க உணவு முறை, உடற்பயிற்சியை தொடங்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க மருத்துவர்கள். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவு,
உணவு, அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள், வெள்ளை ரொட்டி மற்றும் பாஸ்தா போன்ற கார்போஹைட்ரேட் உணவுகள், ஆல்கஹால் மற்றும் டிரான்ஸ்பர்ட் எனும் கெட்ட கொழுப்புக்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே நேரம் சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஓட்ஸ், பிளக்ஸ் விதைகள், சியா விதைகள், கீரைகள் போன்ற பச்சை இலை காய்கறிகள், பீன்ஸ், புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய முட்டை, சிக்கன், மீன், கெட்டி தயிர், ஆரோக்கியமான கொழுப்புகள் கொண்ட பாதாம், வால்நட் போன்ற நட்ஸ் விதைகள், அவகேடா, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மஞ்சள், இஞ்சி, பூண்டு, கிரீன் டீ, நீர்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய், தர்பூசணி, எலுமிச்சை நீர், மூலிகை டீ ஆகியவற்றை தாராளமாக நீங்கள் உட்கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொப்பை உடல் எடை அதிகரிக்கலை, ஆனாலும் தொப்பை இருக்குது அப்படின்றவங்களும் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஆரோக்கிய குறைபாடுகளை எதிர்கொள்வாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதாவது தொப்பை அப்படிங்கிறது வயிற்றை சுற்றிருக்கக்கூடிய கொழுப்பை தான் குறிக்கும். கொழுப்பில் 2 வகைகள் இருக்கிறதுங்க. அது விசரல் பேட் அப்படிங்கிறது உடலின் உறுப்புகளை சுற்றி காணப்படுவது. சப்கியூட்டேனியல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சருமத்தின் அடியில் காணப்படுறது. ஊட்டச்சத்து இல்லாத உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால், சரியான தூக்கம் இல்லாதது, மரபியல் என பல காரணங்களால் தொப்பைகள் உண்டாகலாம். இவற்றில் ஊட்டச்சத்து இல்லாத உணவு பழக்கமே பிரதான காரணம் அப்படின்னே சொல்லலாம். நாம் சாப்பிடுகிற உணவின் மூலமாக உடலுக்குள்ள சேரக்கூடிய கலோரிகள் மற்றும் உடல் இயக்கத்தின் மூலமாக எரிக்கப்படும் கலோரிகள் இரண்டுமே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த வகையில் சரிவிகித ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதும் கலோரிகளை எரிக்கும் விதமாக உடல் இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும் அவசியமாகிறது. வயது ஆக ஆக நம் உடலின் வளர்சிதை மாற்று செயல்பாடு மந்தமாக தொடங்கும். தொப்பை விழுவதற்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மரபியல் ரீதியாக சிலருக்கு வயிற்றை சுற்றி கொழுப்பு சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் தொப்பை குறையாததற்கு முக்கிய காரணங்களாக அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை உணவுகள், குறைந்த புரதச்சத்து, உடல் இழப்பு இல்லாத அமர்ந்த நிலையிலான வேலை மற்றும் போதிய உறக்கமின்மை, மேலும் நாள்பட்ட மன அழுத்தம், இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் ஹார்மோன் மாற்றங்களும் வயிற்று பகுதியில் பிடிவாதமான கொழுப்பு சேர்வதை தடுக்கின்றன. தொப்பை குறையாததற்கான விரிவான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தவறான உணவு பழக்கம், அதாவது மாவு சத்து மற்றும் சர்க்கரை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை உண்பது, குறைந்த புரதத்தை உட்கொள்ளுதல், புரதம் குறைவாக உண்பதால் பசி அதிகமாகி அதிக கலோரி உட்கொள்ள வழிவகுக்கிறது. உடல் உழைப்பு இல்லாமல் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்கிறதுனாலையும் மற்ற உடற்பயிற்சி செய்யாததும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முக்கிய காரணமாகவே சொல்லப்படுதுங்க. இதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரான உடற்பயிற்சி, புரதம் நிறைந்த உணவு, மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் ஆரோக்கியமான தூக்கம் ஆகியவற்றை பின்பற்றுவது தொப்பையை குறைக்க உதவி செய்யும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ஆரோக்கியமான பல தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாகவும் நல்வாழ்வும் வாழ்வதற்காக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.